Hello learners, last video continuous beam bending moment coefficients வச்சு எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு தியரிட்டிக்கல் கண்டென்ட் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு கண்டினியூஸ் பீம் பெண்டிங் மொமெண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் பயன்படுத்தி எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். அண்டு ஸ்பெசிஃபிக்காக இதில் ஒன்று சொல்லணும்னு பார்த்தோம்னா, இப்போ பெண்டிங் மொமெண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ஃபார் ஒன் டைரக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டினியூஸ் பீமில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே ஸ்லாபாக இருக்கும். ஸோ ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாப்ன்றது ஸ்லாப்ன்ற சாப்டர் வரும்போது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒன் வே ஸ்லாப் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, ஒன் வே ஸ்லாபில் வந்து ஒன் டைரெக்ஷனில் மட்டும்தான் பெண்டிங் மூமெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுவோம், இன்னொரு டைரெக்ஷனில் பெண்டிங் மூமெண்ட் வந்து நெக்லிஜிபிள். இதே டூ வே ஸ்லாபில் வந்து ரெண்டு டைரெக்ஷன்ஸ்லேயும் வந்து பெண்டிங் மூமெண்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ டூ பெண்டிங் மூமெண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் வரும். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு வந்து தனித்தனி கோஎஃபிஷியன்ட்ஸ் வரும் டூ வே ஸ்லாபுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபார் ஒன் வே ஸ்லாப். ஸோ ஒன் வே ஸ்லாப் கண்டினியூஸ் பீமில் ரெஸ்ட்டாக இருக்கும்போது ஸோ அதுக்கு பெண்டிங் மூமெண்ட் எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த சாப்டர். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இப்போ பார்க்கலாம். ஸோ டிசைன் RCC ரெக்டாங்குலர் 3 span continuous beam with each span 8 meter effective, carrying a slab thickness 150 mm over it. A live load over the slab may be taken as 4 kilopascal and floor finish 2 kilopascal. Width of the slab may be taken as 3 meter. Use M20 grade concrete and Fe 415 steel. And இந்த ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 8/3, இது வந்து மோர் தென் 3 இருக்குது. ஸோ மோர் தென் 2 இருக்குது. ஸோ LY பை இன் Y டைரக்ஷன் அண்ட் X டைரக்ஷன் ரெண்டையும் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 2 இருந்தால் அது ஒன் வே ஸ்லாப், லெஸ் தென் 2 இருந்தால் அது டூ வே ஸ்லாப். ஸோ ஒன் வே ஸ்லாபுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். டூ வே ஸ்லாபுக்கு பெண்டிங் மொமெண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் IS 456/2000 வந்து தனி ஒரு டேபிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து லேட்டர் சாப்டர்ஸில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 ஸ்பேன் கண்டினியூஸ் பீம் சொல்லியிருக்காங்க. ஈச் ஸ்பேன் இஸ் 8 meters சொல்லியிருக்காங்க. கேரிங் ஸ்லாப் திக்னஸ், டெப்த் ஆஃப் ஸ்லாப் வந்து 150 mm ஓவரால் டெப்த்து. லைவ் லோட் வந்து 4 kilopascal. ஃப்ளோர் ஃபினிஷ் வந்து 2 kilopascal. நெக்ஸ்ட்டு விட்த் ஆஃப் ஸ்லாப் வந்து 3 meters, அதாவது ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில் ஒரு பீம் மேலே ரெஸ்ட் ஆகக்கூடிய ஸ்லாபோட விட்த்து வந்து 3 meters. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் வந்து 3 meters, இதே ஒய் டைரக்ஷனில் வந்து 8 meters எஃபெக்டிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ பீம் டிசைனில் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோன்னா, ஃபஸ்ட்டு சைஸ் டிட்டர்மைன் பண்ணணும், அப்புறம் லோட் கேல்குலேஷன், அதுக்கப்புறம் தான் வந்து டெப்த்து செக்லாம் பண்ணிவிட்டு பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சைஸ், அசியூம் சைஸ். எஃபெக்டிவ் டெப்த் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். L/10லேருந்து L/12 வரைக்கும் வந்து ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் அசம்ஷன், இந்த ரேஞ்சில் தான் டெப்த் இருக்கணும்னு கிடையாது. நம்ம அசியூம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அசியூம் பண்ணுறது, நம்மளாக குத்து மதிப்பாக அசியூம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 8000/10 to 8000/12. ஸோ பார்த்திங்கன்னா 800லேருந்து 666 mm வரைக்கும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து எஃபெக்டிவ் டெப்த்து 760 mm அசியூம் பண்ணுறேன். எஃபெக்டிவ் கவர் வந்து 40 mm. ஸோ அப்போ ஓவரால் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 800 mm வரும். நெக்ஸ்ட்டு பிரெத் அசியூம் பண்ணுறோம். பிரெத் வந்து டெப்த்தில் பாதியாக இருக்கும்னு அசியூம் பண்ணுறோம். ஸோ 800/2 400 mm வந்து விட்த் ஆஃப் த பீம். நெக்ஸ்ட்டு லோட் கால்குலேஷன், சைஸ் டிட்டர்மைன் பண்ணியாச்சு. அடுத்தது லோட் கால்குலேஷன். ஸோ லோடு என்னென்ன லோடெலாம் அந்த பீமில் ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த பீமுடைய செல்ஃப் வெயிட்டு, நெக்ஸ்ட் அந்த பீமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபோடைய செல்ஃப் வெயிட்டு, நெக்ஸ்ட் அந்த ஸ்லாபுக்கு மேலே ஃப்ளோர் ஃபினிஷ் போட்டிருப்பாங்க, அந்த ஃப்ளோர் ஃபினிஷோட வெயிட்டு, நெக்ஸ்ட் அதுக்கு மேலே நம்ம நடமாடுறோம் இல்லையா லைவ் லோடு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பீம் மேலே ஆக்ட் ஆக போகுது. ஸோ இதில் டெட் லோட் பார்ட்டு தனியாக, லைவ் லோட் பார்ட்டு தனியாக பிரித்தோம் அப்படின்னா, செல்ஃப் வெயிட் ஆஃப் ஸ்லாப், ஃப்ளோர் ஃபினிஷ், செல்ஃப் வெயிட் ஆஃப் பீம், இது 3 தான் வந்து டெட் லோட். ஸோ லைவ் லோடு வந்து தனி பார்ட்டாக வரும், ஏன்னா டெட் லோடுக்கு தனி கோஎஃபிஷியன்ட், லைவ் லோடுக்கு தனி கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் வெயிட் ஆஃப் ஸ்லாப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். 25 kN/m³ வந்து யூனிட் வெயிட் ஆஃப் காங்கிரீட்.
நெக்ஸ்ட்டு 0.15 வந்து டெப்த்து, 3 மீட்டர் வந்து விட்த்து. ஸோ 1 மீட்டருக்கு நம்ம வந்து எவ்வளோ லோடுன்னு கால்குலேட் யூடிஎல் லோடாக எடுக்கிறதால லென்த் வந்து 1 மீட்டர்னு எடுத்திருக்கேன். ஸோ 11.25 kN/மீட்டர். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் ஃபினிஷ் 2 kPa கொடுத்துருக்காங்க, kN/மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ 2 பேராமீட்டர் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஒன்று வந்து விட்த்து, இன்னொன்று வந்து லென்த்து வந்து 1 மீட்டருக்கு தான் வந்து யூடிஎலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1 மீட்டராக போட்டிருக்கேன். ஸோ 6 kN/மீட்டர். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஹைட் ஆஃப் பீம், யூனிட் ஹைட் வந்து 25 kN/மீட்டர் கியூப். ஸோ 3 டேர்ம்ஸ் மட்டும் பண்ணணும். ஒன்று வந்து விட்த்து, டெப்த்து, லென்த்து வந்து 1 மீட்டர். ஸோ 8 kN/மீட்டர். ஸோ இது மூணுலேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹைட் ஆஃப் ஸ்லாப் அண்ட் பீமுக்கு வந்து 25 kN/மீட்டர் கியூப். ஸோ யூனிட் வெயிட்டாக எடுத்திருக்கோம். ஸோ அதனால் மீட்டர் க்யூப்பில் இருக்கிறதால 3 டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறோம், லென்த்து, பிரெத்து, டெப்த்து. ஸோ இதே ஃப்ளோர் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா kN/மீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர் ஸ்கொயருன்றதால 2 டேர்ம் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ இந்த டோட்டல் லோடை ஆட் பண்ணோம்னா 25.25 kN/மீட்டர் வந்து டெட் லோட். அதேமாதிரி லைவ் லோடு வந்து 12 kN/மீட்டர். இதுதான் வந்து லைவ் லோட். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச டெட் லோட் அண்ட் லைவ் லோட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க்கிங் லோட்ஸ். ஸோ அதை வந்து டிசைன் லோடாக கன்வெர்ட் பண்ண தான் அந்த லோடை தான் நம்ம வந்து கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க்கிங் லோடை டிசைன் லோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1.5 பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1.5 இன்டு டெட் லோடு வந்து 37.875 kN/மீட்டர். ஸோ இதுதான் வந்து டிசைன் டெட் லோடாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதேமாதிரி லைவ் லோடு வந்து 1.5 இன்ட்டு 12, ஸோ 18 kN/மீட்டர். ஸோ லாஸ்ட் இதில் வந்து டெட் லோடு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் லைவ் லோடு வந்து 4 kPa. ஸோ kN/மீட்டர் ஸ்கொயருன்றதால ஸோ பிரெத் அண்டு லென்த் மல்டிப்ளை பண்ண போதும். ஸோ 4 × 3 × 1, ஸோ 4 kN/மீட்டர் ஸ்கொயர். பிரெத் வந்து 3 மீட்டர், யூடிஎல்ன்றதால் லென்த்து 1 மீட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 12 kN/மீட்டர் வந்தது. ஸோ இப்போ இதை டிசைன் லோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 லோடு கூடயும் 1.5 பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ டிசைன் டெட் லோட் அண்ட் டிசைன் லைவ் லோட் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கொஷினில் வந்து 3 ஸ்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் பீம் வந்து மொத்தம் 3 ஸ்பேனு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன டைப் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, சப்போர்ட் நெக்ஸ்ட்டு டு எண்ட் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் என்ன, அது ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு அட் த மிடில் ஆஃப் எண்டு ஸ்பேன், ஸோ அது வந்து செகண்ட் பெண்டிங் மூமெண்ட். நெக்ஸ்ட்டு அட் த மிடில் ஆஃப் இன்டீரியர் ஸ்பேன், இது வந்து தேர்டு. ஸோ இன்னொன்று வந்து அட் ஆல் இன்டீரியர் சப்போர்ட்ஸ். ஸோ அந்த பாயிண்ட் வந்து இந்த டைப் ஆஃப் பீமில் இருக்காது. ரீசன் என்னென்னா சப்போர்ட் நெக்ஸ்ட் டு த எண்ட் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது, இடையில சப்போர்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அட் இன்டீரியர் சப்போர்ட்ஸ், ஸோ அந்த பெண்டிங் மூமெண்ட் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ நம்ம எது கண்டுபிடிக்கணும்னா சப்போர்ட் நெக்ஸ்ட்டு டு எண்ட் சப்போர்ட், ஸோ அதோட பெண்டிங் மூமெண்ட் அட் த மிடில் ஆஃப் எண்ட் ஸ்பேன், நெக்ஸ்ட்டு மிடில் ஆஃப் இன்டீரியர் ஸ்பேன். இந்த 3 பெண்டிங் மூமெண்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் அட் சப்போர்ட் நெக்ஸ்ட்டு டு எண்ட் சப்போர்ட், ஸோ மைனஸ் WDL²/10 மைனஸ் WL_L²/9. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு பெண்டிங் மூமெண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து இந்த வேல்யூ வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் WDL வந்து 8 மீட்டர்ஸ், ஸோ WL நெக்ஸ்ட் L வந்து 8 மீட்டர்ஸ். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பெண்டிங் மூமெண்ட் வந்து மைனஸ் 370.4 kN/மீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கேஸ் அட் மிடில் ஆஃப் எண்ட் ஸ்பேன், ஸோ WDL²/12 ப்ளஸ் WL_L²/10. ஸோ இதை வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அல்டிமேட் பெண்டிங் மூமெண்ட் வந்து ப்ளஸ் 317.2 kN/மீட்டர். நெக்ஸ்ட்டு அட் மிடில் ஆஃப் இன்டீரியர் ஸ்பேன், ஸோ இது வந்து பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 247.5 kN/மீட்டர். ஸோ இதுதான் வந்து நமக்கு பெண்டிங் மூமெண்ட் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ 3 லொக்கேஷன்ஸில் வந்து பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கிற டெப்த் வந்து சேஃபர் சைடு தான் இருக்கா அப்படின்றத ஒரு செக் வந்து நம்ம பண்ணுறோம்.
ஸோ required depth வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் mu by QUB. ஸோ mu மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ இருக்குது? ஸோ 370.4 10⁶ நியூட்டன் mm. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். ஸோ அதாவது அட் எண்ட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டு எண்ட் சப்போர்ட்டில் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெப்த் ரெக்வயர்ட் செக் பண்ண போகிறோம். ஸோ லோயர் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூஸ் ஸோ வச்சு செக் பண்ணாலும் நமக்கு லோயர் வேல்யூஸ் தான் கிடைக்க போகுது ரெக்வயர்ட் டெப்த்து. ஸோ அதனால் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ வருதோ ஸோ அதை பயன்படுத்துகிறோம். ஸோ QE வந்து ஃபார் M20 கிரேட் காங்கிரீட் அண்ட் Fe415 ஸ்டீல் வந்து 2.76. ஸோ பிரெத் ஆஃப் பீமுடைய பிரெத் வந்து 400 mm. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரெக்வயர்ட் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 579.23 mm வந்து கிடைக்கிது. ஸோ நம்ம அசியூம் பண்ண டெப்த் வந்து 760 mm. ஸோ அந்த 760 mm விட ரெக்வயர்ட் டெப்த் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் சேஃப். நெக்ஸ்ட்டு MU அண்ட் MU லிம் கம்பேரிசன் நம்ம பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம எந்த வேல்யூ ரெக்வயர்ட் டெப்த்தை விட அதிகமான டெப்த் அசியூம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து MU லிம் வந்து அதிகமாக தான் கிடைக்க போகுது. ஸோ அவைலபிள் பெண்டிங் மூமெண்ட் வந்து லோயராக தான் இருக்க போகுது. ஸோ சேம் ஃபார்முலா ரீஸ்ட்ரக்சர் பண்ணது தான் வந்து MU லிம் = QUBD². ஸோ அதனால் ஸோ இதை விட அதிகமான டெப்த் அசியூம் பண்ணோம் அப்படின்னா MU லிம் வந்து MU விட அதிகமான வேல்யூ தான் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ நேச்சுரலி இட் வில் பிகம் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ அதனால் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக இப்போ இதை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டு எண்ட் சப்போர்ட். ஸோ அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனுக்கு MU = 0.87 FIASTD 1 - FIAST/FCKBD. ஸோ இந்த ஃபார்முலாவில் MU வேல்யூ 370.4 10⁶. அதே மாதிரி FI 415, AST அப்படியே வச்சுக்கிறோம். D வந்து 760, FI வந்து 415, AST அப்படியே இருக்குது. FCK 20, B 400, D வந்து 760. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம கேல்குலேட்டரில் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ASTயோட வேல்யூ வந்து 1504.33 mm² வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து ட்ரையல் அண்ட் எரர். ஸோ என்ன சைஸ் ஆஃப் பார் அப்படின்றத ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம 20 mm நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ 5 numbers ஆஃப் 20 mm டயா பார் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் நம்பர் ஆஃப் பார் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதை ரெக்டாங்குலர் பீம் டிசைனில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அட் மிடில் ஆஃப் எண்ட் ஸ்பேனில் வந்து பார்த்திங்கன்னா AST வந்து 1265.25 mm² வருது. ஸோ அதுக்கு வந்து 3 numbers ஆஃப் 25 mm பார் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அட் மிடில் ஆஃப் இன்டீரியர் ஸ்பேன்ஸில் வந்து AST வந்து 965.2 mm² வருது. ஸோ அந்த இடத்துல வந்து 5 numbers ஆஃப் 16 mm டயா பார்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து AST கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு AST 1 அட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டு எண்ட் சப்போர்ட். ஸோ இந்த டாப் லேயரில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பார்ட். ஸோ இதுதான் வந்து AST 1. இந்த இடத்துல AST 1 எவ்வளோ ஏரியா கண்டுபிடிச்சோமோ ஸோ அந்த நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். அட் டிஸ்டன்ஸ் 0.15 L ஃப்ரம் ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட். ஸோ சப்போர்ட்டுடைய ஃபேஸ்லேருந்து 0.15 L இந்த டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ஒரு 40% ஆஃப் பார் வந்து கர்டைல் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஸோ சப்போர்ட்டுடைய ஃபேஸ்லேருந்து 0.15 L டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு 40% ஆஃப் பாரை வந்து கர்டைல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 number ஆஃப் பார்ஸ் கொடுத்துருக்கோன்னா இங்கே 3 number ஆஃப் 20 mm டயா பார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சப்போர்ட் மேலேயும் வந்து AST 1 தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். சேம் வே கர்டைல் பண்ணுறோம். அதே மாதிரி மிடில் ஆஃப் எண்டு ஸ்பேனில் வந்து பார்த்திங்கன்னா AST 2 வேல்யூ எவ்வளோ வந்ததோ ஸோ அந்த அளவுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துலையும் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 0.15 L ஃப்ரம் இன்டீரியர் சப்போர்ட் அண்ட் 0.1 L ஃப்ரம் எக்ஸ்டீரியர் சப்போர்ட். ஸோ சப்போர்ட்டுடைய சென்டரில் இருந்து இந்த டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா கர்டைல் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோனா ஒரு 70% ஆஃப் பார் வந்து நம்ம கர்டைல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த எண்ட்லேயும் ஸோ இங்கே வந்து ஃபுல் AST ப்ரொவைட் பண்ணுறோம். சென்டர் ஆஃப் த 0.1 L ஃப்ரம் சென்டர் ஆஃப் சப்போர்ட். இந்த சைடில் 0.15 L ஃப்ரம் சென்டர் ஆஃப் சப்போர்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் வந்து 70% ஆஃப் பார் வந்து கர்டைல் பண்ணிக்கலாம்.
ஸோ எக்ஸ்டீரியர் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா சென்டர் ஆஃப் சப்போர்ட்லேருந்து 0.1 L, இன்டீரியர் சப்போர்ட்டாக இருந்தால் சென்டர் ஆஃப் சப்போர்ட்லேருந்து 0.15 L. ஸோ இதே வந்து ஹாக் ஸ்டீல். ஸோ இது வந்து சாக் பெண்டிங் மூமெண்ட்டு, இங்கே ஹாக் பெண்டிங் மூமெண்ட், நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். ஸோ அதுக்கு வந்து ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்லேருந்து 0.15 L, நெக்ஸ்ட்டு ரைட் சைட்லேயும் ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்லேருந்து 0.5 L. இதே வந்து பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டு இருந்ததுன்னா சென்டர் ஆஃப் சப்போர்ட்லேருந்து 0.15 L இன்டீரியர் சப்போர்ட்டுக்கு, எக்ஸ்டீரியர் சப்போர்ட் இருந்தால் 0.1 L. இந்த டிஸ்டன்ஸில் வந்து நம்ம கர்டைல் பண்ணலாம். ஸோ சேம் வே AST3, அதாவது இன்டீரியர் ஸ்பேன், மிடில் ஆஃப் இன்டீரியர் ஸ்பேன். ஸோ AST3 எவ்வளோ வந்ததோ அந்த ஸ்டீலை வந்து இந்த ரீஜனில் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் இன்டீரியர் ஸ்பேனுன்றதால 0.15 L ஃப்ரம் சென்டர் ஆஃப் த சப்போர்ட்டில் இருந்து நம்ம 70% ஆஃப் ஸ்டீலை வந்து கர்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கண்டினியூஸ் ரெக்டாங்குலர் பீம் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸ்டீல் பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்டீல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் இப்படி தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒன் வே ஸ்லாப் டிசைனுக்கும் சேம் பெண்டிங் மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதே டூ வே ஸ்லாபாக இருந்ததுன்னா ரெண்டு டைரெக்ஷனுக்கும் தனித்தனி பெண்டிங் மூமெண்ட்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டிசைன் பண்ணது பீம் டிசைன். இதே ஸ்லாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே ஸ்லாபுக்கு வந்து சேம் பெண்டிங் மூமெண்ட் கோஎஃபிஷியன்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டூ வே ஸ்லாபாக இருந்தால் ரெண்டு டைரெக்ஷனுக்கும் தனித்தனி பெண்டிங் மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ் வந்து கோட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லாப் சாப்டர்ஸ் வரும்போது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்டினியூஸ் பீம் டிசைன் ப்ரொசீஜர் எப்படின்றத ஒரு தியரிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் ஸ்டீல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் எப்படின்றதையும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.